அப்ளிகேஷன் போகிறதுக்கு வெப்சைட் வந்து எப்படி போகிறதுனா கூகுளில் போய்க்குங்க. கூகுளில் போய்ட்டு டிஎன்இபி அல்லது டான்ஜெட்கோ அல்லது டிஎன்பிடிசிஎல் எது வேணாலும் டைப் பண்ணலாம். நான் இப்போ டிஎன்பிடிசிஎல்னு டைப் பண்ணுறேன். டிஎன்பிடிசிஎல்னு டைப் பண்ணோம்னா வர்ற ரிசல்ட்டில் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா இபியோடைய டிஎன்பிடிசிஎலோடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் நியூ சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நேம் ட்ரான்ஸ்ஃபரு இல்லை டிசிடபிள்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது லைன் ஷிஃப்டிங், போல் ஷிஃப்டிங், இது மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டட் எதாக இருந்தாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணணும். இதில் கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு முதல்ல மெயின் மெனு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் அண்ட் பில்லிங்னா நீங்கள் எதுவும் இபி பில்லு கட்டணும் இல்லை அப்ளிகேஷன் ஏற்கனவே போட்டிங்க பேமெண்ட் பண்ணணுன்னா இதில் போகணும். நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னா இந்த மெனுவில் போகணும். நியூ இதே ஷிஃப்டிங் ஆஃப் மீட்டர் போர்டு ஷிஃப்டிங் சொல்லுவாங்க, லைன் ஷிஃப்டிங் இது மாதிரி சொல்லுவாங்க. டிசிடபிள்யூ அதுக்கு வந்து இது மாதிரி இந்த மெனுவில் போகணும். இதே நேம் ட்ரான்ஸ்ஃபரு, டேரிஃப் சேஞ்சு, அடிஷ்னல் லோடு, ரிடக்ஷன் லோடு அப்படின்றதெல்லாம் எக்ஸிஸ்டிங் சர்வீஸில் போகணும். ஏற்கனவே நீங்கள் போட்ட அப்ளிகேஷனை வந்து வியூ பண்ணணும், ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா இல்லாட்டி அப்ளிகேஷன் ட்ராக்கிங்கில் போகணும். சோலார் சர்வீஸ் ரிலேட்டடாக உள்ள அப்ளிகேஷன் எதுவும் போடணும்னா இல்லை ரெடினஸ் அப்லோடு பண்ணணும்னா இதில் இந்த மெனுவில் போகணும். சோலார் சர்வீஸ் கனெக்ஷன் மெனுவில் போகணும். ஏற்கனவே சோலார் சர்வீஸ் இதாக போட்டிருக்கோம், ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா எல்டி சோலார் சர்வீஸ் ட்ராக்கிங்கிறதில் போடணும். எனி அதர் கம்ப்ளைண்ட்ஸு, மொபைல் நம்பர் அப்டேட்டு, அதுக்கு சர்வீஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸு அப்படின்ற மெனுவில் போகணும். இப்போ நம்ம நியூ சர்வீஸ் கனெக்ஷன் போகிறதுக்கு அந்த மெனுவுக்கு எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன், டெம்பரரி கனெக்ஷன், இது மாதிரி நிறைய இது இருக்குது. இப்போ நம்ம நியூ சர்வீஸ் போகிறோம்னா இந்த மெனுவில் கிளிக் பண்ணி இதன் பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி இமெயில் ஐடியை டைப் பண்ணோம்னா ஜென்ரேட் ஓடிபின்னு வரும். இது மாதிரி இந்த நம்ம டிஎன்இபியோட ஆன்லைன் வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா எதுக்கு இந்த வீடியோ போட்டோம்னா நிறைய இடங்கள்லேருந்து இசேவை மையங்கள்லேருந்து வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக வெப்சைட் ஓப்பன் ஆகுது, பட்டு யூஆர்எல் எதுவும் அப்டேட் ஆகிருக்கலாம். அதனால் நீங்கள் கூகுளில் போய்ட்டு டிஎன்பிடிசியில் போனீங்கன்னா உங்களுக்கு பை மெனு வழியாக வரும்போது கரெக்டாக உங்களுக்கு லிங்க்கு ஓப்பன் ஆயிரும். தேங்க்யூ.